இது உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மடகுலா நிற்கிறோம். எதுக்காக இந்த வீடியோ பதிவை நாங்கள் மேற்கொள்கிறோம்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு வாழ்வாதார திட்டம் ஒன்று கொடுக்க போகிறோம். என்ன வாழ்வாதார திட்டம்னு சொன்னால் ஏமன் நாட்டில் இருக்கிற அம்மா வளமையாக எங்களுக்கு நிறைய உதவி செய்யிருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து இன்றைக்கு ஒரு வாழ்வாதார திட்டம் இந்த குடும்பத்துக்கு தம்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தொகை பணத்தை அனுப்பியிருந்தாங்க. அந்த தொகை பணத்திலேருந்து நாங்கள் ஒரு வாழ்வாதாரம் இந்த வாழ்வாதாரத்தை செஞ்சு கொடுங்க அம்மா, செஞ்சு கொடுங்க மகன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அந்த வாழ்வாதாரத்தை நான் கொடுக்க போகிறேன். என்ன வாழ்வாதாரம்ன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல வந்து புதுசாக வர சகோதரங்கள் உறவுகள் பழமையாக சொல்கிறதா சிறப்பாக செய்திருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இங்கே வா, ஒடியாங்க அம்மா கொஞ்சம் பிடிங்க வெட்டி வந்து கையா உசாரா வாங்க வெட்டி ஓடி வந்துருங்க எடுத்து போடுங்க ஒன்று ஆமான்றேன். என்னடாப்பா இது அண்டவனே, அது பாம்பிடாப்பா அடிக்கிறது கோழி குஞ்சாப்பா. சரியாவா சரியா சூப்பரா இருக்கா? சூப்பர். தீன் எல்லாமே இருக்குண்டா, இந்த இருக்கு தீன் இருக்குது குளிசை இருக்குது, அதுக்கு இந்த இதில் மற்ற தண்ணி இருக்குது. உள்ள தண்ணி எடுமா எடுங்க, தண்ணி எடுங்க அம்மா அம்மா நீங்கள் வைங்க உங்களுக்கு அதுக்கு குளிசை எடுங்க, அது போத்தல் எடுங்க அந்த தேக்கு பீச்சி போட்டு தண்ணி எடுத்துருவாங்க. அதில் குளிசை எடுத்துக்கோங்க ஒழியாது. எடுத்துவாங்க தண்ணி எடுத்துவாங்க. நீங்கள் அடிங்க, அந்த நீங்கள் பிடிங்க, பாய் அடிப்பேன், நீங்கள் பிடிங்க. ரவிட்டா ரைட் ஓகே, அடியா போட்டுங்க, போட்டு தெரியுமா பாப்பம் கட்டிக்காரி அந்த அப்புறம் அந்த விஷயம் அப்படியே தண்ணியை கொண்டே வைக்க முடியல. கிளீம் அப்படி தானே கிளீம் அது ஊற்றுப்படம் தானே. ரைட் ஓகே, அவ்வளோதான் தண்ணியை வைங்க. மூலையில் வைங்க, பஜ்ஜியில் கொஞ்சம் இதை கொஞ்சம் போடும், மேசை கொஞ்சம் போடும்.
அது மேஸ் அது இல்லை அந்த அது இருக்கு. அது எடுத்து வை. ஒரு பழைய டிஷ் ஒன்றும் இல்லையா, பழைய சில்வர் டிஷ் ஒன்றும் இல்லையா, பாவிக்காத டிஷ் அந்த டிஷ்ஷில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் வைப்பீங்க லேசாக இருக்குங்க உங்களுக்கு. இந்த இடத்துல வச்சா அந்த கீழே கொட்டுப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அக்கா வணக்கம். வணக்கம் அக்கா ஏற்கனவே நாங்கள் 2 பதிவுகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். அறிமுகம் தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்லுங்க. உங்கள் அக்கடை பேர் என்ன? அக்கா மதியம் சாப்பிட்டீங்களா? அக்கடை பேர் என்ன? சந்திரவதனி. சந்திரவதனி. மதியம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. காலையில் என்ன சாப்பிட்டீங்க? காலை சோறு தான். சோறு. இப்போ இந்த வாழ்வா இந்த எப்படியான நான் அன்றைக்கு வீடியோ பண்ணி எடுத்து 2 3 போட்டுலாம் தானேக்கா. அப்போ யாரும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி, யாரும் அந்த மாதிரி வந்து காய்ச்ச மாதிரி வந்து பார்த்த மாதிரி ஒருத்தரும் வரலையா? ஒருத்தரும் வரலையா? நீங்க தான் வந்தீங்க. ஒருத்தரும் வரல. நான் இதோட எத்தனை தரம் வந்திருக்கிறேன்? 3 தரம் வந்திருக்கிறேன். 3 தரம் வந்திருக்கிறேன். ஒரு தரம் வந்து உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன் வீடியோ. அடுத்த 2 தரமும் வந்து இதோட 3ஆம் தரம். இடையில ஒரு இந்த வாழ்வாதாரத்துக்கு சொல்லி அந்த முதல்ல வந்து கொடுத்தது அந்த கல்விக்கான உபகரணங்களை கொடுத்துறாங்க. அதே அம்மா தான் ஜேஎம்எல் இருந்து அதே அம்மா தான் இந்த வாழ்வாதாரத்தை செய்ய சொல்லி எனக்கு அனுப்பினவங்க. அவங்களோட பேர் நம்ம சொல்ல இல்லாத எனக்கு சொல்ல வேணாம்னு சொன்னவங்க. அவங்களோட கடைசி வாட்ஸ்அப் நம்பரை மட்டும் நாங்கள் பதிவு செய்கிறோம். ஜேஎம்எல்ல இருந்து எங்களுக்கு இந்த உதவி செய்தவங்க. இந்த வாழ்வாதார உதவியை வந்து எங்களுக்கு முதலாவது வந்து ஜேஎம்எல் இருக்கிற அம்மா கல்விக்கான உபகரணங்களை பிள்ளைக்கு செய்தவங்க. சரிதானே? இப்போ அடுத்ததாக வந்து இந்த வாழ்வாதார உதவி 2ஆம் கட்டமாக உங்களை செய்திருக்கிறாங்க. அவங்க வீடியோ பார்த்து அவங்க தான் சொல்லுவாங்க. இப்போ நான் டிசைட் பண்ணல அது இப்படி அப்படின்ட்டு அவங்க தான் பார்க்குற உறவுகள் தான் டிசைட் பண்ணுவாங்க. தம்பி இதை நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்ட்டு அவங்க தான் அதுக்குரிய மாதிரி இது பண்ணுவாங்க. சரிதானேம்மா? சரிதானேக்கா? இப்போ எங்களுக்கு வந்து உங்களுக்கு 2ஆம் கட்டமாக வந்து முதற்தரம் கல்விக்கான உபகரணங்கள், 2ஆம் கட்டமாகவும் அந்த அம்மா தான் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. அவரோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி நம்பர் வந்து 026 அவரோட வாட்ஸ்அப் நம்பர். பேர் ஒன்று சொல்லாதீங்க மகன். அவங்களோட இருக்கிற நாட்டு பேரையே சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. இருந்தாலும் அதை கண்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது தானே. அப்போ ஜேஎம்எல் இருந்தால் இந்த அம்மா 2ஆம் கட்டமாக இந்த உதவி உங்களுக்கான வாழ்வாதாரத்தை தந்துருக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த வாழ்வாதாரத்தை தந்ததுக்கு நன்றி. இந்த வாழ்வாதாரத்தை நீங்கள் சரியான முறையில் கொண்டு சொல்லுவீங்களா? இப்போ இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து இது வர்றது மழை காலம், அதுக்குரிய மாதிரி தான் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தினாங்க. 1.5 மாத குஞ்சுகளை வந்து அதுக்குரிய மாதிரி ஏற்பாடு செய்து தந்திருக்காங்க உங்களுக்கு. இதுதான் இதை நீங்கள் வந்து கவனமான முறையில் வார மழைக்கு கவனம், அதை வந்து நீங்கள் கவனமான முறையில் வந்து இந்த 2 மாத தரிப்பை 7ஆம் மாதம் 7ஆம் மாதம்னு சொன்னால் நாங்கள் 8 9 இந்த 2 மாதத்துக்குள்ளே 2.5 மாதம் மட்டும் இருக்குண்ணே. இப்போ கவனமான முறையில் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் நிமிந்துன்னு சொன்னால் கொஞ்சம் மழை கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கத்தான் அவங்களை குஞ்சு எடுக்க விருப்பம் இருந்தால் போன காரணம் அதனால தான் நாங்கள் எடுக்கணும். சரியானேம்மா? அந்த பிள்ளைகிட்ட கொடுங்க. பிள்ளை என்னம்மா சொல்கிறீங்க? அந்த உதவி செய்ய இது 2ஆம் கட்டம். முதல் கட்டம் ஏற்கனவே நமக்கு கல்விக்கான உபகரணங்கள் தந்தவங்க. இப்போ 2ஆம் கட்டமாக ஒரு வாழ்வாரம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னம்மா சொல்கிறீங்க? நீங்களே உதவி செஞ்சவங்க மைக்கிட்ட வந்து வாழ்வாதாரத்துக்கு கோழி வாங்கி தந்ததுங்க, படிப்புக்கு கொப்பி சாமான் அதெல்லாம் வாங்கி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் தந்த வாழ்வாதாரத்தை நல்லபடியாக வளர்த்து செய்வோம்.
அதை நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி இல்லை, நீங்கள் கண்டிப்பாக செய்யணும், செய்ய காட்டணும். நான் சில நேரத்தில் வந்து அங்காளைஞ்சால வருவேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஒரு நேரத்தில் இன்றைக்கு இல்லாட்டி இன்னொரு மாதத்துக்குனாலும் கழிச்சு வருவேன். அந்த கருவியில் வந்து ஒரு பிரியோசனமான ஒரு நிலப்பாடை நீங்கள் காட்ட வேணும். அதில் கவனமாக இருக்கணும். சரிதானே? இது நீங்கள் கேட்ட வாழ்வாதாரம் வந்து எனக்கு ஒன்றும் செய்ய இல்லாதான்னு என்ன கோழிகள் இருந்தால் நான் அதை வளர்த்து அதுக்குரிய மாதிரி பராமரித்து பார்ப்பேன்னு தான் சொன்னேன். சரிதானே? நீங்கள் கேட்ட மாதிரி அந்த அம்மாட்ட கதைக்கு அதுக்குரிய மாதிரி ஏற்பாடு செய்து வந்திருக்கு. சரிதானே? இப்போ நீங்கள் அதுக்குரிய மாதிரி நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். வேறு நம்ம பிள்ளை நம்ம காய்க்கப்படுறீங்களா? அம்மாக்கு நன்றி சொல்ல போகிறீங்களா? சொல்லுங்களேன். வாய்க்கு கொடுங்க. இந்த உதவியை செஞ்சதுக்கு தேங்க்ஸ். இந்த உதவி செஞ்சதுக்கு அந்த அம்மாவுக்கு சரி இல்லைங்களே அந்த அம்மாவுக்கு தேங்க்ஸ். அந்த அம்மாவுக்கு ஜேமனில் இருக்கிற அம்மாவுக்கு அம்மாண்டாவும் ஜேமனில் இருக்கிற அம்மாவுக்கு தேங்க்ஸ். ஜேமனில் இருக்கிற அம்மாவுக்கு தேங்க்ஸ். சரி அம்மா, அவ்வளோ ஏற்கனவே நாங்கள் 2 வீடியோ பதிவு செஞ்சுட்டேன். மட்டும் நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். 2 மாதத்துக்கு ஒரு காரணம் உங்களை வரக்கு சில பார்ப்போம். சரியான கவனமான முறையில் அதை கையா. சரிதானே? மற்றது உங்களுக்கு அந்த பாக்ஸ் எடுத்து வாமா போய்க்கலாமே. இந்த பாக்ஸ் வந்து இந்த இருக்கிற ஷூ வந்து நாங்கள் மைக்கி கொண்டாங்க. வைங்க. இந்த ஷூ வந்து அந்த அம்மாவோட ஒரு உடன் பிறந்த சகோதரர் தான் இந்த உதவியை செஞ்சவங்க. அம்மா ஏற்கனவே சொல்லித்தான் அனுப்பினவங்க. இது என்னுடைய ஷூ தம்பி, என்னுடைய இதில் நிலப்பாடு இல்லை, அது இன்னொரு வேறொரு ஆளுடைய நிலப்பாடு. அந்த என்ன சாமான் இருக்குதுன்றதை கொஞ்சம் சொல்லணும். இந்த ஷூ இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்றதை கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். கொண்டாடுத்து சொல்லுங்க. இல்லை மைக் எப்படிங்கிற கட்சி சாக்ஸ் இருக்கு, ஷூ இருக்கு, ஷூவை பாலிஷ் பண்ணுறது இருக்குது. ஷூவை பாலிஷ் பண்ணுறதும் இருக்கு. பொலிசரும் இருக்குன்னு சரிதானே? 3க்கும் ஓகே தானே உங்களுக்கு? சரி. இது அதாவது அவட உடம்பிருந்த ஒரு சகோதரங்கள் தான் அளவுக்கு இந்த இது வேறு இது நாங்கள் செய்தவங்க அவங்களுக்கு. சரிதானே? அவங்களுக்கு என்னம்மா சொல்கிறீங்க? அதுக்கு ஷூ அந்த தந்த உதவினத்துக்கு ஷூ தந்த உதவினத்துக்கு ரொம்ப நன்றி அவருக்கு. சரிதானே? ரைட். சரியாம்மா.